உரிய ஆவணங்கள் இன்றி திருப்பூரில் சுற்றித் திரிந்த வங்கதேசத்தினர் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வங்கதேசத்தில் இருந்து மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவி வடமாநில நபர்கள் என்ற போர்வையில் திருப்பூரில் வேலைக்கு சேர்ந்து பதுங்கியுள்ள நபர்கள் குறித்து மாநகர போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கடந்த வாரம் ஒரு கும்பலாக சில நபர்கள் சென்னைக்கு ரயிலில் வந்து திருப்பூர் பகுதியில் வேலை தேடி திரிந்தபோது தெற்கு போலீசாரிடம் பிடிபட்டனர். 6 பேர் உரிய ஆவணங்கள் இன்றியும் போலி ஆவணங்களுடனும் இருந்ததால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் வந்த மேலும் 3 பேர் தலைமறைவாகினர். இந்நிலையில் தெற்கு போலீசார் நடத்திய சோதனையின் போது அவர்களும் சிக்கினர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்ததும் வங்கதேசம் நாராயண்கஞ்ச் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெலுங்கானா புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டும் என வலியுறுத்தும்படி கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக மேலிடம் வற்புறுத்தியுள்ளது. தந்தை முதல்வர், மகன் துணை முதல்வர் என்றால் இங்கு எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? இது ஜனநாயக வழிமுறை என சொல்ல முடியாது. முடியாட்சியை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கிறது. கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்பதற்காக துணை முதல்வர் பதவி வழங்கியுள்ளனர். பெண்களுக்கு அமைச்சரவையில் புதிதாக வாய்ப்பு வழங்கவில்லை. சமூக நீதி, சம வாய்ப்பு என அடிக்கடி கூறுகிறீர்கள். எங்கே சென்றது சமூக நீதி? ஊழல் வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு அவசரமாக அமைச்சர் பதவி வழங்கியுள்ளனர். தமிழக அரசியலுக்கு இது தவறான உதாரணம் மட்டுமல்ல, தமிழக அரசியலுக்கு வாரிசு அரசியல் நல்லதல்ல என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். ஆளும் கட்சியின் குறை நிறைகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுவது மக்களுக்கு நன்மையான காரியம்தான் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் பதவியேற்புக்கு வந்தபோது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக அரசு நிறைய பணிகளை செய்கிறது, இன்னும் வேகமாக செயல்பட துணை முதல்வர் அரசுக்கு துணையாக இருப்பார். இந்தியாவில் எந்த பதவி கொடுத்ததற்கு விமர்சனம் இல்லாமல் உள்ளது. பிரதமருக்கு முதல்வருக்கு விமர்சனம் இல்லையா? விமர்சனம் செய்வதுதான் அரசியல். எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியின் குறை நிறைகளை சுட்டிக்காட்டுவது மக்களுக்கு நன்மையான காரியம்தான். எந்த தவறும் செய்யாத மனிதன் மீது குறை கூறக்கூடாது. விளையாட்டுத் துறைக்கு இளம் ரத்தம் பாய்ந்ததும் விளையாட்டில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர். சாமானிய மக்கள், இளைஞர்கள் உதயநிதி துணை முதல்வராவதை வரவேற்கின்றனர் என்றும் அப்பாவு கூறியுள்ளார். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டுள்ளதால் வரும் காலம் திமுகவுக்கு பிரகாசமாக உள்ளது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். துணை முதல்வராக உதயநிதியை நியமிக்க வேண்டும் என்பது திமுக மூத்த தலைவர்கள் முதல் கடைசி தொண்டர்கள் வரை நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்று. தொண்டர்கள் எதிர்பார்த்ததை முதல்வர் அறிவித்திருப்பது அனைவருக்கும் மனநிறைவு அளிக்கிறது. திமுகவில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். திமுகவுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு இதுபோன்ற செயல்பாடுகள்தான் காரணம். உதயநிதி அரசியலில் கால் பதித்த நாள் முதல் அவர் பிரச்சாரம் செய்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி கிடைத்திருக்கிறது. இது தொடர் வெற்றியாக அமையும். வருங்காலம் திமுகவுக்கு பிரகாசமாக உள்ளது என்று RS பாரதி கூறியுள்ளார். வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு திமுக அரசு அழைப்பு விடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் முதல் 3 இடங்களிலோ அல்லது குறைந்தபட்சம் முதல் 5 இடங்களிலோ பட்டியலினத்தவரை நியமிக்கும் போதுதான் சமூக நீதி பேசும் தகுதி திமுகவுக்கு வரும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். அத்துடன் சிறையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தபோதே சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று அஞ்சப்பட்ட செந்தில் பாலாஜி இப்போது ஜாமீனில் வெளிவந்து அமைச்சராக அதிகாரம் செலுத்தும் போது சாட்சிகளை கலைக்க மாட்டாரா? அவருக்கு எதிரான வழக்குகளில் சாட்சிகளை கலைப்பது உள்ளிட்ட சட்டத்தை வளைக்கும் செயல்களில் ஈடுபடுகிறாரா என்பதை நீதிமன்றங்களும் விசாரணை அமைப்புகளும் கண்காணிக்க வேண்டும். அத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் அதை உரிய நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டது தொடர்பாக 1,82,375 பேரின் ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை வரை 10,589 சாலை விபத்துகள் நடந்து
11,106 பேர் உயிரிழந்தனர். நடப்பாண்டில் இதுவரை 10,066 சாலை விபத்துகள் நடந்து 10,536 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 5% அதாவது 570 உயிரிழப்புகள் குறைந்துள்ளன என்றும், நடப்பாண்டு ஜூலை வரை அதிவேகம், குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் என 6 வகையான விதிமீறல் தொடர்பாக 6,66,721 வழக்குகள் பதிவாகி உள்ளதாகவும், ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டியது தொடர்பாக 39,18,197 வழக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த பாஜகவினர் 8 பேர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். திரிபுரா மாநிலம் மேற்கு திரிபுரா மாவட்டம் கம்பரி பகுதியில் குடும்ப பிரச்சினை காரணமாக பெற்ற தாயை மகன்களே மரத்தில் கட்டி வைத்து எரித்து கொன்ற கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது.